இந்த கான்செப்ட் அம்மனின்றது வந்து சரி உங்கு பெல்ட்டில் நம்ம அம்மனின்னு எல்லாம் யூஸ்வலாக எல்லாருமே சொல்லுவோம். ஸோ ஹோம்மேட் ஃபுட் கொண்டு வரணுன்றதுக்காக இந்த நேம் வச்சுருக்குறோம். ஸோ எல்லாமே சவுத் இந்தியன் ஹோம்மேட் மசாலா, எதுவுமே ரெடிமேட் இல்லாமல் ஸோ கிரவுண்ட் மசாலா அரைச்சி நம்ம ஸ்பெஷலாக மெனு கியூரேட் பண்ணி நம்ம மக்களுக்காக ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் இந்த ரூஃப் டாப்பில் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். கம்மிங் 18th Thursday ஓப்பனிங். ஸோ எல்லாம் வெஜ் அண்ட் நான்வெஜ் கலந்துருக்கும். இட்ஸ் ஃபியூஷன் கைண்ட் ஆஃப் ஃபியூஷன் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட். வந்து நாட்டுக்கோழி இருக்குங்கன்னா லாப்ஸ்டர் இருக்குது, சீ ஃபுட்டில் லாப்ஸ்டரு, ஐர மீன் இருக்குது. மதுரையிலேருந்து டேரெக்டாக உயிரோடு கொண்டு வரோம் ஐர மீன். அங்கேருந்து கொண்டு வரோம். யூஸ்வலாக ஜென்ரலாக இங்கே பக்கத்தில் எங்கேயும் வாங்குறது இல்லைங்கன்னா ஐர மீன் மதுரையிலேருந்து தான் கொண்டு வரோம். உயிரோடு கொண்டு வந்து அந்த ஐர மீன் குழம்பு வைக்கிறோம். இடியப்பம், அப்புறம் வந்து ஆட்டுக்கால் பாயா, நல்லாம்பட்டி சிக்கன், இந்த மாதிரி நிறைய ஃபியூஷன் இருக்குது. ஒரு காண்டியோட ஃபியூஷன் வந்து சவுத் இந்தியனில் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கண்ணா. ஸோ தோசை, இட்லி, பரோட்டா, பிரியாணி, நெய்ச்சோறு, இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல்ஸ் இருக்குது. நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் க்யூரேட் பண்ணி. இதில் வந்து ஒரு 90 people உட்காரலாம். வி ஹேவ் ஓப்பன் ஏரியா இருக்குது, ஒரு சைட் க்ளோஸ்ட் ஏரியா இருக்குது. தென் வி ஹேவ் ஒன் மோர் ஹால், ப்ரைவேட் ஹால்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடேரியன் ஜெயின்ஸ் இருக்காங்க, நான்வெஜ் ஜெயின்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து ஒரு மெஸ் கான்செப்டில் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் எதுவும் அந்த கேப் இருந்தது. ஸோ அதை தான் நம்ம இப்போ இது பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹவ் கியூரேட்டட் அவர் மெனு அக்கார்டிங் டு தட். அதோட ப்ரைஸிங்லேருந்து எல்லாமே வந்து ஒரு மெஸ்ஸில் ஒரு ப்ரீமியம் மெஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்கலி இந்த கான்செப்ட் வந்து வி ஆர் ஆல்சோ planning to take it forward for franchisee model also in future. So அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே curate பண்ணியிருக்கோம். ஸோ நான் ப்ராடக்ட் எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இட் இஸ் யூ ஹேவ் டு டேக் இட் டு த ஜெனரல் பப்ளிக். ரீசனபிளி கொஞ்சம் கம்மியாக தானே ப்ரைஸிங் வச்சுருக்கிறோம். வென் கம்பேர்ட் டு நான் நிறைய ஹோட்டல்ஸ் பார்த்துருக்கோம். சுற்றி இருக்கிற நெய்பர்ஸோட ஹோட்டல்ஸ் எல்லாமே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கோம். சில ஐட்டம்ஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஹைக் இருக்குது. அது வந்து ரீசனபிள் தாங்க. வெளியில் பார்க்குறப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக இங்கே ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். இங்கே நிறைய ரெஸ்டாபாஸ் இருக்குது, நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ அங்கே கொடுக்குற ஃபுட்டை நம்ம இங்கே கொடுக்க போகிறோங்கண்ணா. அந்த டேஸ்ட்லேயும் அந்த ஒரு குவாலிட்டிலையும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த சவுத் இந்தியன் ஃபியூஷன் கான்செப்டே வச்சுருக்குறோங்கண்ணா. அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஃபஸ்ட் டைம் ரூப் டாப் அம்மனி ஒரு மெஸ் இருக்கிறது ரூப் டாப் இங்கே தாங்க. ஸோ ஓரளவுக்கு ஒரு அத்தன்டிக் செட்டிநாடு ஸ்டைலும் இல்லாமல் ஒரு ராயல் டக்ஷின்னு சொல்லி ஒரு 4 ஸ்டேட்டோட கலந்து அந்த மெனுவை க்யூரேட் பண்ணி அந்த ஒரு ஆம்பியன்ஸ் கொடுத்துருக்காங்க.